தந்தையின் பெயர் சரவணன், தாயின் பெயர் லட்சுமி. பிறந்த தேதி அந்த பொண்ணு எம்மகளா? எம்மகளா என்ன கொலை செய்யறது காலையரா? கடவுளே, என் குழந்தைகள் ஒருத்தை கொலைகாரியாக்கி என்ன சந்திக்க வைக்கிறியே. அவ கையாலேயே என் உயிரை பறிச்சு அப்பவாவது என் ஆத்மா சாந்தி அடையட்டும். சுரேஷ், கூப்பிட்டீங்களா ஆண்டி? கார் எடுத்துக்கிட்டு இஷ்டப்பட்ட இடத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னடா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவோ திடீர்னு கட்ட விடுத்து விடுறாள். என்ன அனுபவிக்க வேண்டிய வயசு, நீங்களும் ஏன் அடப்பட்டு கிடக்கணும்? போயிட்டு வாங்க. ஆண்டி, நாங்க சாயந்தரமா போயிட்டு. இப்பவே போங்க, போங்க. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வாங்க போலாம். சங்கர், பாபு வந்தா உள்ள அனுப்பு. அவங்க உள்ள விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன், அவன் வந்தா எந்த சோதனையும் பண்ணாம உள்ள அனுப்பு. அது வந்து சொன்னது செய். கடவுளே, என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பொண்ணும் சுமங்கலியா தம் புருஷன் மடியில தான் உயிரை விடணும்னு ஆசைப்படுவான். ஆனா நான் இன்னைக்கு என் பொண்ணு கையால சாக போறேன். இந்த பாக்கியம் வேற எந்த தாய்க்கும் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். வாமா ராதா, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். ராதாவா? என் பேரு பாபு. இன்னமும் நீ என்ன ஏமாத்த முடியாது. நீ எதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்க, எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்குள்ள என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சந்திக்க மாட்டேனான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீ என் மகளை என்னோட சேர்த்து வச்ச, அதுக்கு பிரதிபலனா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன் நோக்கத்தை நீ நிறைவேற்றிக்கலாம். நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்காக வந்தேங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே என் வேலை ரொம்ப சுலபமாயிடும். இவ்வளவு அழகா இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் வந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. இப்படி உருக்கமா பேசினா உங்களை உயிரோட விட்டுடுவேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நீங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏம்மா தயங்குற? சுடு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்த உன்னை ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியும். உங்களை கொல்லணுங்கிறதுக்காகத்தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டே வந்த. ஆனா இப்போ இப்போ என்னால முடியல. தயவு செஞ்சு போலீஸை கூப்பிடுங்க. என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க பிளீஸ். ராதா, 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 அமைதியா இருமா. வாழ வேண்டிய இந்த வயசுல கொலைகாரியா மாற துணிஞ்சியே, என்னம்மா காரணம்? சொல்லுமா. சின்ன வயசுல நான் தாய் தகப்பனை இழந்த அனாதையா நின்னப்போ என்ன காப்பாத்தின ஒரு வாயில்லா ஜீவனையும், தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா என் மேல பரிவும் பாசமும் காட்டின ஒரு நல்லவரையும்
2 பாவிங்க கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவங்க உயிருக்கு பணையமா உங்க உயிரை கேக்குறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால 3 பெண் குழந்தைகளையும் மனைவியையும் பிரிஞ்ச அவருக்கு இப்ப நான் தான் மக மாதிரி ஒரு மகளா இருந்துகிட்டு தகப்பனாரோட உயிரை காப்பாத்துறது தப்பா? 3 குழந்தைங்க மனைவிய பிரிஞ்சு. அவர் பேர் என்னம்மா? சரவணன். ஏம்மா அவரு இந்த கார் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்குவாரா? இப்ப இல்ல, ஒரு காலத்துல பெரிய சாம்பியன் சொல்லிருக்காரு. அவர்தான், அவரேதான். கடவுளே, இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு. என் கணவரை பத்தி என் மக மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமா சொல்லுங்க? நீ யார காப்பாத்துறதுக்காக என்ன கொலை செய்ய வந்தியோ அவர்தாமா என் கணவர். உன் கையால நான் உயிரை விட துணிஞ்சேன்னா அதுக்கு காரணம் நீ என் மக. இதுக்கு ஆதாரம் உன் உடம்புல இருக்க மச்சமும்